channel Crazy Girl Swetha. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Diwali special DIY Diwali room decor ideas. நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம அந்த bell button-ஐ press பண்ணிருங்க. Diwali is the festival of lights. So நான் ஃபர்ஸ்ட் லைட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் வாட்டர் கேண்டில் பண்ண போறேன். அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் வேணும். அதுல டாப் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணிருங்க. இதுல நான் இப்போ பிங்க் கலர் வாட்டர் கலரை இந்த தண்ணியில ஃபுல்லா நான் மிக்ஸ் பண்ணிட போறேன். இது தண்ணிக்கு ஒரு அழகான கலர் கொடுக்கும். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். தென் நான் இதுக்கு மேல நான் இப்போ கிளிட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். இதே மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் வேணும். இது வந்து நீங்க ஃபைல்ல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் ரெண்டா மடக்கி சென்டர்ல சிசர் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒன் சைடு மட்டும் நாட் போட்டுருங்க. என்ன கலர் பேப்பர் வேணுமோ அந்த கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிரைட்டாக இருக்கிற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ எடுத்திருக்கேன். அப்புறம் அதோட பாட்டமில் மட்டும் இந்த மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அந்த பேப்பரை நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் நான் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் வச்சு எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ண உடனே அது பார்க்க இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நான் அந்த ஃபுல் பேப்பர்லையும் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் ஆரஞ்சு கலர் பேப்பர்லையும் கட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பிங்க் கலர் பேப்பர்லையும் பண்ண போகிறேன். பட் பிங்க் கலர் பேப்பரை கொஞ்சம் சைஸ் கம்மியாக வச்சுருக்கேன். நான் இப்போ எல்லா பேப்பரையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி கம் போட்டு ஒட்டிடலாம். நான் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட டாப்பில் மட்டும் 2 சைட்லேயும் கம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டிடுங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. நான் இப்போ எல்லா பேப்பர்ஸையும் ஒட்டிட்டேன். சேம் இதே மாதிரி ஆரஞ்சு கலரையும் நான் ஒட்டிக்க போகிறேன். ஆனால் இதுக்கு மேலே ஒட்டின ஆரஞ்சு கலரை நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் பிங்க் கலரையும் சேம் அதே ப்ராசஸில் கம் போட்டு ஒட்டிடுங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கிளிட்டர் பேப்பரில் ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி ஸ்கொயர் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? அதில் வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணி அதே மாதிரி நிறைய செஞ்சு நான் இது ஃபுல்லாக ஆக்சுவலி ஒட்டிட்டேன். இப்போ இதில் நான் விளக்கு வைக்க போகிறேன். இதோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இதில் சுற்றியும் விளக்கு வச்சுக்க போகிறேன். நார்மலாக நீங்கள் விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. பட் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேங்கிள் அண்ட் உல்லன் வச்சு தோரணம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் வேணும். உங்கள் டோரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி லேஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லேஸோட 2 எண்ட்ஸ்லையும் நான் கீச்செயின் ரிங்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி நான் ஸ்டாப்லர் வச்சு அதை செக்யூர் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த டோரோட சைடில் வந்து மாட்டும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் தொங்க விடுறதுக்காக நமக்கு வந்து பேங்கிள்ஸ் வேணும். நீங்கள் என்ன பேங்கிள்னாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நான் ரெட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை மாற்றி பின்னாடியும் ரெட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். தென் இதுக்கு மேலே வந்து நான் கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் கிளிட்டர் வச்சு கோட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு 7 பேங்கிள்ஸ் வேணும். அதில் வந்து நான் 4 கிளிட்டர் வச்சு கோட் பண்ணியிருக்கேன். மிச்ச 3 வந்து அப்படியே விட்டுட்டேன். வெறும் பெயிண்ட் மட்டும் தான் அடித்தேன்.
இப்போ டாசல் பண்ணுறதுக்கு அந்த ரெட் கலர் உள்ள எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதோட 4 ஃபிங்கர்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 30 டைம்ஸ் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது பொறுமையாக கையில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குட்டி உலன் கட் பண்ணி இது வந்து நான் டைப் பண்ணிக்க போகிறேன். நல்லா டைட்டாக ஒரு 2 to 3 knots போட்டுருங்க. அப்போ தான் அது ரொம்ப நல்லா செக்யூர்டாக இருக்கும். தென் இப்போ கீழே உள்ளன நான் இப்போ பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுங்க. டாசல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் இதே மாதிரி 7 பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாசலை வந்து நான் அந்த பேங்கிளில் டைப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஊசியை அந்த டாசல் ஹெட் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 knots போட்டுருங்க டைட்டாக. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கும்ல ஊசி அதை வச்சு நான் இப்போ இந்த பேங்கிளில் வந்து இதை வந்து நல்லா டைப் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் வெறுமனே கையில் கூட பண்ணலாம். பட் ஊசி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை வச்சு பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே ஒரு ஊசி இருக்கிற நூலில் அந்த பேங்கிளோட டாப்பில் வந்து ஒரு 2 to 3 knots நல்லா போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டதுக்கப்புறம் அதில் நீடில் இருக்குல்ல அதை வந்து நம்ம அந்த மேலே லேஸ் இருக்குல்ல அதில் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதுலேயே நாட்ஸ் போட்டுருங்க. இது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் குழப்பின மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் ஆக்கணுன்றதுக்காக கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ரேம் இருக்குல்ல அதை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிக்கோங்க. இதை வந்து நிற்க வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சைஸில் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பெரிய சைஸ் டேப் வச்சு அது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேணால் ஃபெவிகால் இல்லை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கலாம். தென் நான் சைடில் எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை டேபிள் எங்கேனாலும் நிற்க வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிரேசி கேர்ள் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி. I'm not the girl that you